Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பிஜி டிஆர்பி சிலபஸையும் டிஎன் செட் சிலபஸையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். ஏதாவது ஒன்று படித்து இன்னொன்று எழுதிடலாமா அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒன்று எழுதி கிளியர் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு தான் இருந்துட்டு இருக்கோம். இப்போ ரீசண்டாக முந்தா நாள் நேற்று நம்மளுக்கு ஒரு அப்டேட், முந்தா நாள் இல்லை நேற்று நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்து இருந்தது. நான் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுத்துருந்தேன், பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டிஎன் செட் வந்து எக்ஸாம் நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணி நல்லா படித்து முடிச்சு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எல்லாம் முடிச்சு நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு வந்து எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இது நடந்து மே மாசத்துல கிட்டத்தட்ட 8-9 மாசம் ஆயிடுச்சு. ஜூன் 1ஆம் தேதி அதோ ஜூன் முதல் வாரத்துல எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஏறக்குறைய 8 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு எக்ஸாமை வந்து போஸ்ட்போன் பண்ணி. இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த அப்டேட்டுமே கிடைக்காம இருந்தது. நேற்று வந்து என்ன அப்டேட் ஒரே அதுல என்னன்னா, முன்னால மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்துறதா இருந்தது. இந்த தடவை இப்போ வந்து டிஆர்பி இனிமே வந்து டிஎன் செட் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பி நடத்த போறது வந்து இது முதல் தடவை. இதுக்கு முன்னால வரைக்கும் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி தான் நடத்திட்டு இருந்தாங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க, அப்புறம் அன்னை தெரசா கொடைக்கானல் விமென்ஸ் தரசா யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்துறதாக நம்மளுக்கு வந்து சொல்லி எல்லாம் நம்ம அப்ளை எல்லாம் பண்ணி முடிச்சிருந்தோம். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, டிஆர்பிலேருந்து இந்த எக்ஸாமை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு பேப்பர்ல நியூஸ் பார்த்துருக்கோம் நம்ம எல்லாருமே. அதனால இந்த அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் இல்லையா, அல்லது நிறைய பேர் அப்ளை பண்ணணும்னு நினைச்சு அப்ளை பண்ணாம விட்டுருக்கலாம் இல்லையா. அப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப ஒரு தடவை போர்ட்டல் ஓப்பன் பண்ணி எல்லாரும் அப்ளை பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த நியூஸ்ல வந்து நான் பார்த்தேன். அதனால ஒருவேளை அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது கிடைச்சது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பிஜி டிஆர்பி படிச்சுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னோட ரெக்வஸ்ட், கட்டாயமாக டிஎன் செட் அப்ளை பண்ணுங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், கட்டாயமா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. அப்படி இல்லை நான் அப்ளை பண்ணாம விட்டுட்டேன், இந்த தடவை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயமா அப்ளை பண்ணுங்க. எதனால அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமா தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இப்ப ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது பிஎட் ஃபைனல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் யாருனாலும் கட்டாயமா இந்த எக்ஸாமை நிச்சயமா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆச்சுன்னா டோன்ட் மிஸ் இட். கட்டாயமா மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா, இதுல பிஜிடிஆர்பி நம்மளுக்கு இது ரிவைஸ்டு சிலபஸ். இது வந்து டிஎன் செட்டுக்கான சிலபஸ், இது பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ். இது பிஜிடிஆர்பி சிலபஸ், இது வந்து டிஎன் செட்டுக்கான சிலபஸ். இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, தனியா தான் சொல்லணும், இருந்தாலும் சொல்றேன். டிஎன் செட்டுக்கும் சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கும் ஒரே சிலபஸ் தானே, இதை படிச்சு அதை எழுதிடலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக எழுதவே முடியாது. ஏன் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் வேற, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரோச் வேற. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச்ல வந்து ரொம்ப இன்டெப்தா ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அது இன்னொரு நாள் எப்படிங்கிறத சொல்றேன். ஆனா டிஎன் செட்டை படிச்சு சிஎஸ்ஐஆர் நெட்டை கிளியர் பண்ண முடியாது. ஏன் அப்படிங்கிறத அடுத்த ஒரு நாள் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, டிஎன் செட்ல யூனிட் 1ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம டிக் பண்ணிட்டே வருவோம். அனாலிசிஸ், ரியல் அனாலிசிஸ், இந்த இருக்கு ரியல் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ரா, இந்த அல்ஜிப்ராக்குள்ளேயே நம்மளுக்கு லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ரெண்டுமே வந்துடும். சரியா, இந்த இருக்கு அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், இந்த இருக்கு இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் டோபாலஜி, இங்க இருக்கு இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இந்த இருக்கு இங்க வந்து இந்த இருக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ், இந்த இருக்கு இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ், இது வந்து நம்மளுக்கு பிஜிடிஆர்பில கிடையாது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், இந்த இருக்கு இங்க இருக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், இங்கேயும் இந்த இருக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா யூனிட் 4ல நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நிறைய இருக்கும். ஏன்னா எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் நெட்ல ஆக்சுவலா மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தனியா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு
மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஆனால் 2 பேருமே கட்டாயமாக அல்ஜிப்ரா அனாலிசிஸ் படிச்சாகணும். ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்க ப்ராபபிலிட்டியை படிக்காம கூட என்ன செய்ய முடியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க இதை வந்து மெயின் மேஜரை மட்டும் படித்து எழுத முடியும். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்க கட்டாயமாக மேத்ஸை படித்து தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப வாஸ்ட் சிலபஸாக இருக்கும். அதில் உள்ள பிஜிடிஆர்பியில் என்ன சிலபஸ் இருக்கும், ஒரு மினிமம் சிலபஸ் இருக்கும். அதை மட்டும் நம்ம எடுத்து என்ன செஞ்சிடலாம், பிஜிடிஆர்பிக்கு தேவையான இதில் கொஞ்சம் போல ஓஆரும் இருக்கும். ஓஆர் வந்து கொஞ்சம் ரொம்ப மினிமமாக கொஞ்சோண்டு ஓஆர் இருக்கும், எல்பிபி மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஓஆர் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன செய்துக்கலாம், பார்த்துக்கலாம். அல்லது இதில் நம்ம ஓஆர் டீட்டெயில்டாக படிப்போம் இல்லையா, இதில் என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து டிஎன் செட்டை எழுதிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எழுதிட்டு இருக்கிறவங்க, இந்த எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியை மட்டும் விட்டுட்டு மீதி உள்ள 9 யூனிட்டையும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டிஎன் செட்டை எழுதிடலாம். அப்போ டிஎன் செட்டு என்ன பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க எல்லாராலையும் டிஎன் செட்டை எழுத முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரிஸ்கிரிப்டு புக்ஸும் சேம் தான். ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் நம்ம பிஜிடிஆர்பிக்கு என்ன புக்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அதே புக்ஸை தான் நம்ம டிஎன் செட்டுக்கும் என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக ஸ்பெஷல் ப்ரிப்ரேஷன் எதுவும் தேவையே கிடையாது. சரிதானா? இது வந்து நம்மளுக்கு சிலபஸ் மாற்றினதுனால நம்மளுக்கு மெக்கானிக்ஸு, நியூமரிக்கல் அனாலிசிஸு, அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இல்லை. ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் அனாலிசிஸும் நம்மளுக்கு இங்கே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 8 யூனிட், அதில் உள்ள 8 யூனிட் படித்தாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், டிஎன் செட்டை எழுதிடலாம். டிஎன் செட்டை எழுதிடலாம். அதனால இதில் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் புதுசாக படிக்கணும். இல்லை நீங்கள் அதை படிக்காமல் மீதி உள்ள 8 யூனிட்டை படிச்சுட்டு கூட டிஎன் செட்டை என்ன செய்ய முடியும், கிளியர் பண்ண முடியும். அதனால பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கட்டாயமாக டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன், 2 விஷயம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஃபஸ்ட்டு முதல் விஷயம் என்ன, எனக்கு காலேஜ் ப்ரொஃபஸருக்கு போகிறதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. காலேஜ் ப்ரொஃபஸர் வேலைக்காக படித்தோன்னா இம்மீடியட்டாக நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, பிளேஸ் ஆக முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உடனே அடுத்து காலேஜ் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இருக்குது, இம்மீடியட்டாக இருக்குது. இந்த எக்ஸாம் முடித்த உடனே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வைப்பாங்க, அது இம்மீடியட்டாக இருக்கும். அதனால டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை கிளியர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இம்மீடியட்டாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமையும் நம்ம என்ன செய்திடலாம், அட்டென்ட் பண்ணிடலாம். அதனால டிஎன் செட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிதானா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இம்மீடியட்டாக வருது. அதில் செக்ஷன் ஏ வந்து இதே சிலபஸ் தான். செக்ஷன் பி வந்து நம்மளுக்கு வந்து டீட்டெயில்டு இது இருக்கும். அது வந்து நம்ம அந்த டீட்டெயில்டு, அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால டிஎன் செட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரவே இல்லை, நான் படிச்சு அப்படியே ஓரமாக வச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமையும் நம்மளால என்ன செய்ய முடியும், ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதனால பிஜிடிஆர்பிக்கு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாருமே டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். உங்கள் ப்ரிப்பரேஷனை ரஷ் பண்ணுங்க. நம்மளுக்கு மார்ச்சில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்ளை பண்ணவே இல்லைன்னா பை காட்ஸ் கிரேஸ் நம்மளுக்கு இன்னொரு தடவை போர்ட்டல் அப்போ ஓப்பன் ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதுங்க. ஏன்னா டிஎன் செட்டை தொடர்ந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எக்ஸாம் அடுத்தபடியாக இருக்கு. ஏன்னா டிஎன் செட்டும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பியும் ஒன்று போல ஒரு ஏறக்குறைய ஒரு 10-20 நாள் கேப்ல இது பண்ணி 10-20 நாள் கேப்ல போஸ்ட்போனும் பண்ணாங்க. அதனால டிஎன் செட் முடிஞ்ச உடனே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷனும் இம்மீடியட்டாக என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயமாக படிங்க. சேம் சிலபஸ், சேம் புக்கு, சேம் ப்ரிப்பரேஷன் எல்லாமே சேம் தான். அதனால கட்டாயமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த இதை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து டிஎன் செட் எப்போ வைப்பாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. இதை விட்டுட்டோம்னா அடுத்து டிஎன் செட் எப்போ வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே 2018 வச்சது, 2018க்கு பிறகு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யலை, டிஎன் செட்டை திருப்பி வைக்கலை. அதனால இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. டிஎன் செட்டுக்கான ஆன்லைன்
டிஎன் செட் மேத்ஸுக்கு ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு பேட்ச் இருக்குது, கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், பிஜி டிஆர்பி எழுதுறவங்க அத்தனை பேரும் டிஎன் செட்டை எழுதுங்க. அப்படின்னா தான் தொடர்ந்து வரக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கும் நம்மளால என்ன செய்ய முடியும், நல்லா ப்ரிப்பேர் ஆக முடியும். சரிதானா? சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பிஜி டிஆர்பி டிஎன் செட் ரெண்டுத்துக்குமே தேவையான அத்தனை புக்ஸும் ரெஃபரன்ஸ் புக்ஸும் என்னுடைய OVM ஆப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ல இருந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கான லிங்கையும் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் டிஎன் செட் விஷயமாக தொடர்ந்து நான் என்ன செய்ய போகிறேன், வீடியோஸ் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி என்னுடைய பிளேலிஸ்ட் நிறைய கொடுத்துருக்கேன். அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தால் கூட நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள்.